விகாஷ் ஆ. சொல்லுங்கள், நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க அயர்லாண்டு வந்தீங்க? நான் வந்து ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேச்சுலர்ஸில் பண்ணேன். நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் லைக் அதர் ரிலேட்டட் கோர்ஸும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் லைக் ஐ ஃபெல்ட் மெக்கட்ரானிக்ஸ் தான் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ கேம் ஹியர் டு ஸ்டடி மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ அதுக்கு தான் இங்கே மெயினாக வந்து மெக்ட்ரானிக்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சொல்கிறேன். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இஸ் லைக் collaboration ஆஃப் போத் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஆஸ் யூ நோ, இப்போ வந்து மெக்கட்ரானிக்ஸில் மெயினாக படிக்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து பிஎல்சிஸ், ஹெச்எம்ஐஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரோபோ ப்ரோக்ராமிங், லைக் ஹவு டு கண்ட்ரோல் ரோபோட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் படிப்போம். அண்ட் தென் லைக் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஆல்சோ do programming in Arduinos and like microcontrollers like Arduinos and Raspberry Pis. ஸோ அது தவிர வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் டிசைனிங் பண்ணுவோம். we do 3D printing in softwares like SolidWorks and Prusa Slice. So these are all the main things which we are covering in our course. ஓகே ஓகே. இது எத்தனை இயர் ப்ரோக்ராம் சார் நீங்கள் வந்திருக்கிறது? ஸோ நான் வந்து இங்கே 1 year கோர்ஸ்க்கு வந்திருக்கேன் மெக்கட்ரானிக்ஸ்க்கு. So usually in UK, Ireland and France, all the courses, many master courses are only 1 year. So this is just a 1 year program. ஓ சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் இந்த 1 year முடிச்சுட்டு எது மாஸ்டர் டிகிரி எதுவும் பண்ண போகிறீங்களா, இல்லை இது பிஹெச்டி இந்த ரிசர்ச் இந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை இது முடிச்சுட்டு போதுங்க படித்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போக போகிறீங்களா? ஸோ நான் இந்த 1 year கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயினாக நான் ஜாப் தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இருக்கிறது வந்து ஸ்டாம்ப் 2 விசா. ஸோ திஸ் இஸ் ஃபார் 1 year. அண்ட் தென் இப்போ தான் நான் ரீசெண்டாக ஐஆர்பி ஐரிஷ் ரெசிடென்ஸ் பர்மிட் வாங்கினேன். ஸோ டில் December 2025 ஐ ஹாவ் த ஸ்டாம்ப் 2 விசா. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க வந்து 2 வருஷம் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, விச் இஸ் யுவர் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா ஃபார் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாம்ப் 1G விசா. ஸோ அது வந்து 2 yearsக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கினி கம்பெனிலேருந்து, லைக் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் அந்த கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப் வாங்கினீங்கன்னா தே வில் எக்ஸ்டெண்ட் யுவர் ஒர்க் விசா லைக் ஆஃப்டர் 2 years. ஓகே, தட் இஸ் ஓகே. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே நீங்கள் ஒர்க்கு தான் பண்ண போகிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு ஊரில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க சார்? ஊர்லேயே ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? ஓகே, ஸோ நான் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து அங்கே 8.44 CGPA ஸ்கோர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஐபிசிஎஸ் ஆட்டோமேஷனில் வந்து இன்டர்ன்ஷிப் போனேன் லைக் 10 to 15 days. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு பிஎல்சி ஹெச்எம்ஐஸ் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயினான மெக்கட்ரானிக்ஸில் வந்தது காரணமே வந்து என்னென்னா, லைக் ரோபோட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் தான் நான் மெயினாக மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும்னு வந்தேன். ஓகே சூப்பர். இந்த ரோபோட் சொல்கிறீங்களே, நான் எங்களுக்கு தெரிஞ்ச ரோபோட் எல்லாமே வந்துட்டு ரஜினிகாந்த் படம் தான், அந்த மாதிரிங்களா? இல்லை, அது வந்து ஜஸ்ட் அது வந்து லைக் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மாதிரி. ஸோ அதர் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸும் இருக்குது. ஓகே, அது வந்து என்னென்னா லைக் பிக் அண்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் நிறைய கைண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் இருக்குது. கார்டிஷியன் ரோபோட்ஸ், ஸ்கேரா ரோபோட்ஸ், கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய லாட் ஆஃப் கைண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்து ஜஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். ஓகே ஓகே, தட் லைக் ஆல்மோஸ்ட் டஸ் அ ஜாப் லைக் எ ஹியூமன், பட் திஸ் ஆல்சோ டஸ். பட் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறையா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ ஓகே ஓகே. அப்போ இந்த ரோபோட் ஸ்டடீஸ்னால் இப்போ ஏஐன்னு சொல்லுவாங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் அந்த லைனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் லைனில் நாங்கள் ஜஸ்ட்டு மெயினாக தியரிட்டிக்கலாக தான் படிக்கிறோம். பட் லைக் பிஎல்சிஸ் அண்ட் ஹெச்எம்ஐஸ் வந்து உங்களுக்கு ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராமிங் வந்து நாங்கள் படிப்போம். ஸோ லைக் தட் இஸ் வாட் வி டூ. ஓகே, அது என்ன சொன்னீங்க பிஎல்எஸ்? பிஎல்சி வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ். தட் இஸ் லைக் எ ப்ரோக்ராமிங் யூஸ் டு கண்ட்ரோல் ரோபோட்ஸ். ஓகே, மிஷின் அண்ட் மிஷின்ஸ். ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் வந்து நாங்கள் மெயினாக பண்ணுவோம். அப்போ அந்த கீயே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், யூ ஆர் த மாஸ்டர். சூப்பர் சூப்பர். எனிவே,
thank you for explaining me the what course you study, Okay. the subject, and what are the subject involved. Thank you so much for your time. Okay, thank you.